அந்த வகையில மேஷ லக்னத்துல ஒரு ஜாதகம் ஜனனிச்சிருக்கிறீங்க. மேஷ லக்னத்தில் ஜனனித்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லக்கூடிய வீடு சிம்மமனை, அதனுடைய அதிபதி சூரியன். இந்த சூரியனும் சிம்மமனையும் தான் மேஷ லக்னத்துல பிறந்தவருக்கு பூர்வீகத்தை பற்றி சொல்லுது. இந்த சூரியன் பாதிக்கப்பட்டாலும் 5ஆம் மனை பாதிக்கப்பட்டாலும் பூர்வீகம் ஜாதகருக்கு கிடையாது. என்னதான் இருந்தாலும் ஜாதகரால் பூர்வீகத்தில ஆளுமை செய்ய முடியாது. ஆனால் ஜாதகத்தில் சூரியன் குறைந்தபதம் வலுவா இருக்கு, அதோட குரு தொடர்புல இருக்கிறார், கண்டிப்பாக ஜாதகருக்கு பூர்வீகத்தினால் ஆதாயம் உண்டு, பூர்வீகத்தினால் நன்மை உண்டு, நல்ல பலன்களை ஜாதகர் பெறுகிறார். சூரியன் வலுத்து குரு தொடர்போட இருந்தா நன்மை உண்டு. ஆனா இந்த சூரியனோடு அவயோக கிரகம் புதன் வலுத்து தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீகம் கிடையாது. அல்லது இந்த சூரியனோடு ராகு கேது ஒரு 4 டிகிரி பாகைக்கல்ல 7 டிகிரி பாகைக்கல்ல ராகு கேதுக்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் பூர்வீகம் கிடையாது. அப்ப பூர்வீக சொத்துல ஆதாயம் இல்லை. இப்ப சூரியன் வலு நீசமாயினாலும் ஜாதகத்துல பூர்வீக சொத்து ஆதாயம் கிடைக்காது, பூர்வீகத்துல ஆதாயம் கிடைக்க போறது இல்லை. சூரியன் நீசமானாலும் சூரியன் வலு இழந்தாலும், அது போல சூரியனோட புதனும் ராகு கேது தொடர்பு இருந்தாலும் பூர்வீகத்துல ஆதாயம் இல்லை. ஆனால் சூரியன் வலுத்து குரு தொடர்புல இருந்ததுன்னா நீங்க எங்க போனாலும், சில நேரம் தசாபுத்திகள்ல மறைவு பாவாதிபதி தசாபுத்தி நடக்கும், ஜாதகர் பூர்வீகத்தை விட்டு வெளியில இருப்பீங்க. ஆனா இறுதியில ஜாதகர் பூர்வீகம் வரக்கூடிய அமைவு இந்த சூரியனோடு வலுத்து குரு தொடர்பு, அல்லது சூரியன் வலுத்து இருந்தாலும் பூர்வீகம் வருவீங்க. அப்ப பூர்வீக சொத்து எப்ப கிடைக்குதுன்னா, சூரியன் வலுத்து இருந்தாலும் பூர்வீக சொத்து உண்டு, குரு தொடர்புல இருந்தாலும் 5ஆம் இடம் பூர்வீக சொத்து உண்டு. எப்போ பூர்வீக சொத்து கிடைக்காது அப்படின்னா, சூரியன் வலு குறைந்து புதன் ராகு கேதோட இருந்தா பூர்வீக சொத்து கிடைக்காது. இதுதான் விதி மேஷ லக்னத்துல ஜனனித்தவருக்கு. இதுல ஒரு சிம்பிளான